குறிப்பாக தமிழ் பண்பாடு என்று ஒன்று, இந்திய பண்பாடு என்று ஒன்று. இந்த இரண்டும் வேறு வேறு பண்பாடுகளா? முதலில் நாம் யோசிக்க வேண்டும். தமிழ் பண்பாடு என்பது தனித்துவம் மிக்கது. இந்திய பண்பாடு என்று சொல்லுகிற பொழுது அது ஆரியர்களுடைய பண்பாடு என்பது போல பேதப்படுத்தி பிரித்து பேசுகிற அந்த சிந்தனை முதலில் நம்மிடமிருந்து அகன்றுவிட வேண்டும். வடக்கிலிருந்து வந்த பண்பாடு நம்மிடம் சேர்ந்தது. நம்மிடமிருந்து சென்ற பண்பாடு அவர்களிடம் சேர்ந்தது. வடக்கும் தெற்கும் இணைந்து உருவான சங்கமத்தில் மலர்ந்ததுதான் இந்திய பண்பாடு. எனவே தமிழ் பண்பாடு என்பதுதான் மிக உயர்ந்தது. தமிழ் பண்பாடுக்கு இணை சொல்ல இன்னொரு பண்பாடு உலகத்தில் எதுவும் இல்லை என்பது போல் பேசுவதை முதலில் நாம் தவிர்த்து விட வேண்டும். இந்தியா என்பது என்னுடைய மண், இந்த தேசம் என்பது எனக்கு தெய்வம் போன்றது என்று சிந்திக்க வேண்டும். நான் தொடங்குகிற பொழுதே உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். ஒன்றாக காண்பதுவே காட்சி என்கிறாள் ஔவை. எது உண்மையில் காட்சி? ஔவை சொல்வதை யோசியுங்கள். ஒன்றாக காண்பதுவே காட்சி. அனைத்தையும் ஒன்றாக பார்ப்பதற்கு பெயர்தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் வேறொன்றும் இல்லை. நான் அடிக்கடி சொல்வது அதுதான். மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. நான் ஓர் இந்துவாக இருக்கிறேன் என்றால் இந்து மதத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்று பிற மதங்களின் மீது இருக்குமா என்பது சந்தேகம்.